அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னல் ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு மன் யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்லஹு வ மன் யுதில்ஹு ஃபலா ஹாதிய லஹு. அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு. அம்மா பஅத். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. அன்புக்கினிய சகோதர சகோதரிகளே, அல்லாஹுடைய பேர் அருளால் இந்த மாலை நேரத்தில் அல்லாஹுடைய தூய மார்க்கமான இஸ்லாமை அதனுடைய தூய கொள்கை வடிவில் அறிந்து கொள்ள நாம் அமர்ந்திருக்கும் நம் மீதும் நம் குடும்பத்தாரின் மீதும் நேர்வழியை பெறுகின்ற ஒவ்வொரு மூமின்கள் மீதும் முஸ்லிம்கள் மீதும் அல்லாஹுடைய அன்பும் அருளும் என்றும் உண்டாற்றும் என்று அவனிடம் நிறைஞ்சியவனாக எனது உரையை ஆரம்பம் செய்கிறேன். எனக்காக கொடுக்கப்பட்ட தலைப்பு ஷிர்க்கிலிருந்து வெளியேறுவோம், சமூகத்தை பாதுகாப்போம் என்ற தலைப்பு எனக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. தலைப்புக்கு செல்வதற்கு முன்னால் அல்லாஹுடைய தூதர் இந்த முஸ்லிம் சமூகத்துக்கு எச்சரித்த நபிமொழியை உங்களுக்கு நான் நினைவூட்டுகிறேன். அன் ஜாபிர் இப்னு அப்துல்லாஹ் ரலியல்லாஹு அன்ஹு قال قال رسول الله صلى الله عليه وسلم ان اصدق الحديث كتاب الله واحسن الهدي هدي محمد وشر الامور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. رواه سنن النسائي. சுனனு நஸையில் பதிவு செய்யப்பட்ட செய்தி. ஜாபிர் இப்னு அப்துல்லாஹ் ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், அல்லாஹுடைய தூதரை இந்த சமூகத்தை நோக்கி சொன்னார்கள், செய்திகளில் உண்மையானது அல்லாஹுடைய வேதமான குர்ஆன் ஆகும். வழிகாட்டுதலில் அழகானது நேர்த்தியானது முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டுதல் ஆகும். காரியங்களில் மிகவும் கெட்டது தீனின் பெயரால், அல்லாஹுடைய மார்க்கத்தின் பெயரால் புதிதாக உருவாக்கப்பட்ட செய்தியாகும். புதிதாக உருவாக்கப்பட்ட செயல் அனாச்சாரமாகும். ஒவ்வொரு அனாச்சார வழிகேடாகும். ஒவ்வொரு வழிகேடும் நரகத்தில் சேர்க்கும் என ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதை இந்த சமூகத்துக்கு கூறினார்களோ எச்சரித்தார்களோ அந்த நபிமொழியை உங்களுக்கு நினைவூட்டுகிறேன். அன்புக்குரிய சகோதரர்களே, பல கோடி மனிதர்களுக்கு மத்தியில் அல்லாஹுடைய பேரருளால் இஸ்லாம் என்ற நேர்வழியை நாம் அடைந்திருக்கிறோம். இஸ்லாமை ஏற்றிருக்கக்கூடிய நாம் அல்லாஹுவை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் எத்தகையவன், அவனுடைய பண்புகள் என்ன, அவனுடைய ஆற்றல்கள் என்ன, எப்படி அல்லாஹுவை ஒரு முஸ்லிம் நம்ப வேண்டும் என்று இஸ்லாம் கூறுகிறதோ அதுபோல ஒரு முஸ்லிம் நம்ப வேண்டும். அவனைத்தான் இஸ்லாம் முஸ்லிம் என்று கூறுகிறது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆனில் அதை குறித்து நமக்கு ஒரு பாடம் நடத்துகிறான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆனில் குறிப்பிடுகிறான், ஃபஅலமு அன்னஹு லா இலாஹ இல்லல்லாஹ், வணக்கத்துக்கு உரியவன் அல்லாஹுவை தவிர வேறு இறைவன் இல்லை என்பதை நீர் அறிந்து கொள்வீராக என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆனில் குறிப்பிடுகிறான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மனிதனுக்கு நடத்துகின்ற பாடத்தில் முதல் பாடம் எது? வணக்கத்துக்கு உரியவன் அல்லாஹுவை தவிர வேறு இறைவன் இல்லை என்பதாகும். இதை நீ அறிந்து கொள் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆனில் குறிப்பிடுகிறான். இப்போ ஒரு முஸ்லிம் அல்லாஹை அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் அல்லாஹுவை மட்டும் வணங்கினால் மட்டும் போராது. அல்லாஹுடைய பண்புகள் ஆற்றல்கள் அவனை தவிர வேறு யாருக்கும் இல்லை என்று உளமாற நம்புதல், அல்லாஹை மட்டும் வணங்குதல், வழிபடுதல், அவனுடைய கட்டளைகள் நிறைவேற்றுதல், இது எல்லாம் மிக முக்கியமாக இருக்கிறது. இஸ்லாம் கூறுகின்ற அல்லாஹுடைய பண்புகள் அல்லாஹுடைய ஆற்றல்கள் அவனை தவிர வேறு யாருக்கும் இல்லை என்று உளமாற உறுதியாக ஒரு முஸ்லிம் நம்ப வேண்டும் என்று இந்த மார்க்கம் நமக்கு கட்டளையிடுகிறது. இந்த இரண்டு விஷயத்தில் தான் முஸ்லிம்கள் தடம் புரண்டு செல்வதை நாம் பார்க்கிறோம். எப்படி அல்லாஹுவை நம்ப வேண்டிய விதத்தில் அவன் நம்புவதில்லை, அல்லாஹின் மீது நம்பிக்கை வைக்க வேண்டிய விதத்தில் அவன் நம்பிக்கை வைப்பதில்லை. அல்லாஹுடைய பண்புகளையும் ஆற்றல்களையும் அல்லாஹுக்கு ஒருவனுக்கே உரித்தானது, அந்த பண்புகள் ஆற்றல்கள் பிறருக்கு கிடையாது என்று ஒரு முஸ்லிம் உளமாற நம்ப வேண்டும் என்று இந்த மார்க்கம் நமக்கு தெளிவுபடுத்துகிறது. குர்ஆனும் அதைத்தான் நமக்கு வலியுறுத்துகிறது. குர்ஆனுடைய முழு கருத்தும் உட்கருத்தும் எதுவென்றால் கலிமத்து தௌஹீத், லா இலாஹ இல்லல்லாஹ் என்பதாகும். குர்ஆனுடைய உட்கருத்து அனைத்தும் எதை போதிக்கின்றது ஒரு மனிதனுக்கு என்றால் லா இலாஹ இல்லல்லாஹ், வணக்கத்துக்குரியவன் அல்லாஹுவை தவிர வேறு இறைவன் இல்லை என்ற அந்த தௌஹீதை தான் கூறுகிறது.
குர்ஆனுடைய எல்லா வசனங்களும், குர்ஆனுடைய நற்செய்திகள், குர்ஆன் கூறுகின்ற வரலாற்று சம்பவங்கள், குர்ஆன் கூற்றுகின்ற அறிவியல் சான்றுகள், எதை நோக்கினாலும் அதன் உட்கருத்து எது? லா இலாஹ இல்லல்லாஹ், வணக்கத்துக்கு உரியவன் அல்லாஹுவை தவிர வேறு இறைவன் இல்லை என்பதாகும். இதை ஒரு முஸ்லிம் தன்னுடைய வாழ்நாளில் ஏற்று வாழ வேண்டும் என்று இந்த மார்க்கம் நமக்கு வலியுறுத்துகிறது. அல்லாஹுடைய தூதர் அதைத்தான் நமக்கு வலியுறுத்தி கூறினார்கள். அல்லாஹுடைய தூதர் கூறுகின்ற செய்தி சஹீஹ் முஸ்லிம் 58வது செய்தி. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி ஈமான் என்னும் இறை நம்பிக்கை 70க்கும் அல்லது 60க்கும் அதிகமான கிளைகளை கொண்டதாகும் என்று கூறிவிட்டு அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள், அவற்றில் சிறந்தது கவுலு லா இலாஹ இல்லல்லாஹ், வணக்கத்துக்குரியவன் அல்லாஹுவை தவிர வேறு இறைவன் இல்லை என்று நீங்கள் கூறுவதாகும் என்று அல்லாஹுடைய தூதர் குறிப்பிட்டார்கள். ஈமானுடைய முதல் நிலையும் மார்க்கம் எதை நமக்கு கூறுகிறது? வணக்கத்துக்கு உரியவன் அல்லாஹுவை தவிர வேறு யாரும் இல்லை என்று ஒரு முஸ்லிம் உளமாற நம்ப வேண்டும். இதுதான் ஈமானுடைய அடிப்படை. இதை நம் மனதில் பதிய வைத்துக் கொள்ள வேண்டும் என்று இந்த மார்க்கம் நமக்கு வலியுறுத்துகிறது. அல்லாஹுடைய தூதரும் இதைத்தான் மக்களுக்கு எடுத்துரைத்தார்கள். உலகில் அனுப்பப்பட்ட எல்லா நபிமார்களும் இந்த கலிமத்து தௌஹீத் லா இலாஹ இல்லல்லாஹை எடுத்துரைக்கத்தான் அனுப்பப்பட்டார்கள். அல்லாஹுடைய தூதர் மக்காவில் தன்னுடைய 40வது வயதில் அந்த நபித்துவத்தை அடைகிறார்கள். 40வது வயதில் அந்த நபித்துவத்தை அடைந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய நெருங்கிய நட்புகள் மத்தியில் அந்த தௌஹீதை எடுத்துரைக்கிறார்கள். அல்லாஹுடைய தூதர் ஒரு இறை செய்தி அல்லாஹ் தன்னுடைய தூதருக்கு அருளுகிறான். சஹீஹ் புகாரில் வரக்கூடிய செய்தி 2753வது செய்தி. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன்னுடைய தூதருக்கு ஒரு செய்தியை அருளினான். வஅன்திர் அஷீரத்தகல் அக்ரபீன், நபியே முஹம்மதே, நெருங்கிய உம்மது உறவினரை அச்சமூட்டி எச்சரிக்கை செய்வீராக என்ற திருவசனம் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன்னுடைய தூதருக்கு அருளினான். அல்லாஹுடைய தூதர் அந்த இறை செய்தியை பெற்றுக்கொண்டு அந்த இறை செய்தியை எடுத்துரைக்கும் வண்ணமாக சஃபா மலை குன்றின் மீது ஏறினார்கள். சஃபா மலை குன்றின் மீது ஏறிய அல்லாஹுடைய தூதர் தன்னுடைய சொந்த சமூகமான அந்த குறைஷி சமூகத்தை இல்லை இல்லை வேணாம். ஹலோ ஹலோ, ஆஃப் ஆகியிருக்கீங்களா? சரி சரி நல்லா போச்சு.
அதை பேசினானு இதை பேசினானுங்கன்ற. ஆனால் இது மது நல்லா தெளிவாக பேசிவிட்டார். பிகினிங் ஒன்றும் சொல்ல முடியாது, கரெக்டான பாயிண்ட்டு. பிகினிங் மதுவை பற்றி பேசும்போது ஜென்ரலான டாப்பிக்காக எல்லா மக்களும் அது என்ன சொல்கிறீங்க கேட்டாங்க. ஏன் சரி ஏதாச்சும் உண்மையை நம்ம சக்திக்கு உட்பட்டு ஒரு உண்மையை பேச குடிக்காதீங்கப்பா, ஏப்பா இப்படி இருக்குது எடுத்து போட்டாச்சும் வேலைக்கு நடக்கும். லா இலாஹ இல்லல்லாஹ். ஈமான் என்னும் இறை நம்பிக்கையின் அடிப்படையும் லா இலாஹ இல்லல்லாஹ், வணக்கத்துக்குரியவன் அல்லாஹ்வை தவிர வேறு இறைவன் இல்லை என்றும் ஒரு முஸ்லிம் உளமாற நம்ப வேண்டும் என்று மார்க்கம் குறிப்பிடுகிறது. அல்லாஹுடைய தூதர் இதைத்தான் மக்களுக்கு எடுத்துரைத்தார்கள். உலகில் அனுப்பப்பட்ட எல்லா நபிமார்களும் இந்த தௌஹீதை எடுத்துரைக்கத்தான் இந்த உலகில் அனுப்பப்பட்டார்கள். முதல் நபியான ஆதம் அலைஹிஸ்ஸலாம் முதல் இறுதி நபியான முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரை அவர்களும் மனித சமூகத்துக்கு எடுத்துரைத்த தூது செய்தி என்ன? லா இலாஹ இல்லல்லாஹ், அல்லாஹுவை தவிர வேறு இறைவன் இல்லை, வேறு கடவுள் இல்லை என்ற கொள்கை. அல்லாஹுடைய தூதருக்கு வயது 40 அடைகிற போது அல்லாஹுடைய தூதர் அந்த நபித்துவத்தை பெறுகிறார்கள். நபித்துவத்தை பெற்ற அல்லாஹுடைய தூதர் தன்னுடைய நெருங்கிய நட்புகள் மத்தியில் இந்த தௌஹீதை எடுத்துரைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹு ரப்புல் ஆலமீன் தன்னுடைய தூதருக்கு ஒரு திருவசனத்தை அறிக்கிறான். சஹீஹ் புகாரில் வரக்கூடிய செய்தி 2753வது செய்தி. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், வஅன்திர் அஷீரத்தகல் அக்ரபீன், நபியே முஹம்மதே நெருங்கிய உமது உறவினரை அச்சமூட்டி எச்சரிக்கை செய்வீராக என்று திருவசனம் அல்லாஹுடைய தூதருக்கு அருளப்பட்டது. அல்லாஹுடைய தூதர் அந்த திருவசனத்தை பெற்றுக்கொண்டு தன்னுடைய சமூகத்துக்கு இந்த தௌஹீதை எடுத்துரைக்கும் வண்ணமாக அந்த சஃபா மலை குன்றின் மீது அதிகாலை பொழுதில் ஏறுகிறார்கள். அதிகாலை பொழுதில் ஏறி தன்னுடைய சொந்த சமூகமான அந்த குறைஷி சமூகத்தை விழித்து அழைக்கிறார்கள். மக்கள் எல்லாம் ஒன்று திரண்டபின் அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள் தன்னுடைய சமூகத்தை நோக்கி, ஏகத்துவத்தையும் லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற இந்த ஏகத்துவ கொள்கையும் நல்ல அறங்களையும் விலையாக தந்து உங்களை நீங்கள் நரக நெருப்பிலிருந்து பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹுடைய தூதர் அந்த மக்களுக்கு அந்த தௌஹீதை எடுத்துரைத்தார்கள். லா இலாஹ இல்லல்லாஹ் என்கின்ற அந்த ஏகத்துவ கொள்கை, இஸ்லாம் கூறுகின்ற அந்த நல்ல அறம், இதை இரண்டையும் அல்லாஹ்விடத்தில் வழங்கிவிட்டு நீங்கள் நரக நெருப்பிலிருந்து பாதுகாப்பு பெற்றுக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹுடைய தூதர் குறிப்பிட்டு விட்டு தன்னுடைய சமூகத்தை நோக்கி சொன்னார்கள், அப்துல் மனாஃபின் மக்களே, உங்களை அல்லாஹ்வின் தண்டனையிலிருந்து என்னால் காப்பாற்ற முடியாது என்று தன்னுடைய சமூகத்தை நோக்கி சொன்னார்கள். தன்னுடைய சிறிய தந்தையான அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை கூவினார்கள், அப்துல் முத்தலிபின் மகனே அப்பாஸே, எனது சிறிய தந்தையே, உங்களை அல்லாஹ்வின் தண்டனையிலிருந்து என்னால் சிறிதளவும் காப்பாற்ற முடியாது என்று கூறினார்கள். பிறகு தன்னுடைய மாமியை நோக்கி சொன்னார்கள், முஹம்மதினுடைய மாமியே சஃபியாவே, உங்களை அல்லாஹ்வின் தண்டனையிலிருந்து என்னால் சிறிதளவும் காப்பாற்ற முடியாது என்று கூறினார்கள். தன்னுடைய அருமை மகள் ஃபாத்திமாவை அழைத்தார்கள். என் அருமை மகள் ஃபாத்திமாவே, என் செல்வத்தில் நீ விரும்பியதை கேள், நான் தருகிறேன். அல்லாஹ்வின் தண்டனையிலிருந்து என்னால் உன்னை காப்பாற்ற முடியாது என்று கூறினார்கள். லா இலாஹ இல்லல்லாஹ், யார் அந்த கலிமத்து தௌஹீதை ஏற்று அல்லாஹ்வுக்கு இணை கற்பிக்காமல் வாழ்ந்து இஸ்லாம் கூறுகின்ற அந்த நல்ல அறங்களை விலையாக தந்தார்களோ அவர்கள்தான் நரக நெருப்பிலிருந்து பாதுகாக்கப்படுவார்கள் என்று அல்லாஹுடைய தூதர் தெளிவுபடுத்தினார்கள். சஹீஹ் புகாரில் வரக்கூடிய செய்தி 1186வது செய்தி. இத்பான் இப்னு மாதிக் ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்லாஹ்வின் திருப்தியை நாடி ஒரு மனிதன் லா இலாஹ இல்லல்லாஹ் என்று கூறுபவரானால் அல்லாஹ் அவருக்கு நரகத்தை தடை செய்கிறான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் குறிப்பிடுகிறார்கள். லா இலாஹ இல்லல்லாஹ் என்று யார் அந்த திருக்கலிமாவை கலிமத்து தௌஹீதை ஏற்று அல்லாஹ்வுக்கு இணை கற்பிக்காமல் வாழ்கிறார்களோ அவர்களுக்கு நரகத்திலிருந்து பாதுகாப்பு அளிக்கப்படும் என்று இந்த மார்க்கம் நமக்கு
தெளிவுபடுத்துகிறது. அல்லாஹுவை மட்டும் வணங்குதல், வழிபடுதல், அவனுக்கு எப்பொருளையும் நீங்கள் இணை கற்பிக்க கூடாது என்று இந்த மார்க்கம் தெளிவுபடுத்துகிறது. இப்படி இந்த மார்க்கம் தௌஹீதை நமக்கு வலியுறுத்தி சொல்கிறது. இதுதான் இந்த இஸ்லாமிய மார்க்கத்தின் அடிப்படை கொள்கையாகும். இந்த கொள்கைக்கு நேர் எதிரான கொள்கைதான் ஷிர்க், அல்லாஹுக்கு இணை கற்பித்து வாழுதல். அல்லாஹுடைய தௌஹீது கொள்கைக்கு நேர் எதிரான கொள்கை எது? அல்லாஹுக்கு இணை கற்பித்தல் ஷிர்க். ஷிர்க் என்றால் என்ன என்பதை இஸ்லாம் நமக்கு தெளிவுபடுத்துகிறது. அல்லாஹுடைய பண்புகள், ஆற்றல்கள் அவனுக்கு இருப்பது போல் பிறருக்கு இருப்பதாக நீங்கள் நம்புவது. அல்லாஹுக்கு செய்கின்ற வணக்க வழிபாடுகள் ஏதேனும் ஒன்றை பிறருக்கு செய்வதுதான் இஸ்லாம் ஷிர்க் என்று குறிப்பிடுகிறது. யாருடைய உள்ளத்தில் இந்த ஷிர்க் இருக்குமோ நிச்சயம் அவரை நரக படுகொலியில் தள்ளும், நிரந்தர நரகம் என்று இந்த மார்க்கம் நமக்கு தெளிவுபடுத்துகிறது. அல்லாஹுடைய தூதர் இந்த ஷிர்க்கை குறித்து நமக்கு கடுமையாக எச்சரிக்கை செய்கிறார்கள். அல்லாஹு ரப்புல் ஆலமீன் குர்ஆனில் பல இடங்களில் அந்த ஷிர்க்கை குறித்து தான் திரும்ப திரும்ப நமக்கு வலியுறுத்தி கூறிக்கொண்டே இருக்கிறான். சூரத்துல் லுக்மான் 13வது திருவசனத்தை உங்களுக்கு மேற்கோள் காட்டுகிறேன். அல்லாஹு ரப்புல் ஆலமீன் தன்னுடைய நூலில் குறிப்பிடுகிறான், இன்ன ஷிர்க லா ஸுல்முன் அதீம், அல்லாஹுக்கு இணை கற்பித்தல் மாபெரும் அநீதி என்று அல்லாஹ் குர்ஆனில் குறிப்பிடுகிறான். யார் அல்லாஹுக்கு இணை கற்பிப்பது மாபெரும் அநீதி என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆனில் குறிப்பிடுகிறான். ஒரு மனிதன் இறைவனுக்கு எந்த அநீதியும் இழைக்க முடியாது. வானங்களையும் பூமியும் ஒவ்வொரு பொருளையும் படைத்த இறைவனுக்கு யாரும் அநீதி இழைக்க முடியாது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மனிதன் இணை கற்பித்தல் தனக்கு செய்கின்ற அநீதி என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆனில் தெளிவுபடுத்துகிறான். இந்த அநீதிக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வழங்குகின்ற கடும் தண்டனை என்ன? நிரந்தர நரக நெருப்பு என்று இந்த மார்க்கம் முஸ்லிம்களை எச்சரிக்கை செய்கிறது. யார் அல்லாஹ்வுக்கு இணை கற்பிப்பார்களோ அவர் நிரந்தர நரக நெருப்பில் இருப்பார் என்று இந்த மார்க்கம் தெளிவுபடுத்துகிறது. சஹீஹ் முஸ்லிம்ல வரக்கூடிய செய்தி 151வது செய்தி. ஜாபிர் இப்னு அப்துல்லாஹ் ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், ஒரு மனிதர் அல்லாஹ்வுடைய தூதரிடம் வந்து, அல்லாஹ்வுடைய தூதரே, சொர்க்கத்தையும் நரகத்தையும் தேடி தருகின்ற 2 விஷயங்கள் என்ன என்று கேட்டார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் அந்த மனிதருக்கு சொன்னார், மன் மாத லா யுஷ்ரிகு பில்லாஹி ஷையா, யார் அல்லாஹ்வுக்கு இணை கற்பிக்காதவராகவே இந்த உலகில் வாழ்ந்து மரணிப்பாரோ நிச்சயம் அவர் சொர்க்கத்துக்கு செல்வார். மன் மாத யுஷ்ரிகு பில்லாஹி ஷையா, யார் அல்லாஹ்வுக்கு இணை கற்பித்தவராகவே இந்த உலகில் வாழ்ந்து மரணிப்பாரோ தஹலுன்னார், அவர் நிச்சயம் நரக நெருப்புக்கு செல்வார் என்று அல்லாஹ்வுடைய தூதர் குறிப்பிடுகிறார்கள். யார் அந்த ஷிர்க்கோடு இந்த உலகில் வாழ்கிறார்களோ நிச்சயம் நரக நெருப்பு என்று இந்த மார்க்கம் குறிப்பிடுகிறது. யார் ஷிர்க் இல்லாமல் வாழ்ந்து மரணிக்கிறாரோ அவர் நிச்சயம் சொர்க்கம் செல்வார் என்றும் இந்த மார்க்கம் நமக்கு தெளிவுபடுத்துகிறது. அதேபோல இந்த மார்க்கம் 7 பெரும் பாவங்களை அல்லாஹ்வுடைய தூதர் பட்டியலிட்டார்கள். இஸ்லாம் கூறுகின்ற 7 பெரும் பாவங்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள். அழித்து ஒழிக்கும் நிரந்தர நரகத்தில் தள்ளக்கூடிய பாவம் என்று மார்க்கம் குறிப்பிடுகிறது. அந்த பாவத்தில் முதலிடமாக இருப்பது அல்லாஹுக்கு இணை கற்பித்தல் என்று இந்த மார்க்கம் தெளிவுபடுத்துகிறது. சஹீஹ் புகாரில் நாம் பார்க்கலாம் 2766வது செய்தி. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், அழித்தொழிக்கும் 7 பாவங்களை அல்லாஹ்வுடைய தூதர் குறிப்பிட்டார்கள். முதலாவது அல்லாஹுக்கு நீங்கள் இணை கற்பித்தல் ஷிர்க் ஆகும். இரண்டாவது சூனியம் செய்வது. சூனியம் என்பது மக்களை ஏமாற்றுவது, பொய் பித்தலாட்டத்தில் ஈடுபடுவது, மக்களுக்கு சூனியம் செய்வது. மூன்றாவது அல்லாஹ் தடை செய்த உயிரை நீதமின்றி நீங்கள் கொலை செய்வது, வட்டியை உண்பது, அனாதை சொத்துக்களை உண்பது, போரில் புறமுதுகிட்டு ஓடுவது, இறை நம்பிக்கையுள்ள நல்லொழுக்கமுள்ள பெண்கள் மீது அவதூறு கூறுதல் என்று இந்த மார்க்கம் குறிப்பிடுகிறது. இத்தகைய 7 பாவங்களை இஸ்லாம் குறிப்பிட்டுவிட்டு இதுதான் அழித்து ஒழிக்கும் பெரும் பாவம் என்று மார்க்கம் குறிப்பிடுகிறது. அதில் முதன்மையாக அல்லாஹ்வுடைய தூதர் எதை குறிப்பிடுகிறார்கள்? அல்லாஹுக்கு இணை கற்பித்தல். மனிதன் தன்னுடைய இறைவனான அல்லாஹுக்கு இணை கற்பித்தலை தான் மிக பெரும் பாவம் என்று இந்த இஸ்லாம் நமக்கு தெளிவுபடுத்துகிறது. யார் அல்லாஹுக்கு இணை கற்பித்து வாழ்கிறார்களோ அவர்களுக்கு நாளை மறுமை நாளில் எந்த மன்னிப்பும் இல்லை என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆனில் குறிப்பிடுகிறான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆனில் கூறுகிறான். சூரத்து மாயிதா 48
8வது திருவசனத்தை நீங்கள் பார்க்கலாம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கூறுகிறான், இன்னல்லாஹ லா யஃபிரு அன் யுஷ்ரிக பிஹி, அல்லாஹ் தனக்கு இணை கற்பிப்பதை ஒருபோதும் அல்லாஹ் மன்னிக்கவே மாட்டான். வ யஃபிரு தூன தாலிக லிமன் யஷா, அதற்கு கீழுள்ள பாவத்தை தான் நாடியோருக்கு மன்னிப்பேன் என்று கூறுகிறான். யார் அல்லாஹுக்கு இந்த உலகில் இணை கற்பித்து வாழ்கிறார்களோ அவர்களுக்கு மன்னிப்பு இல்லை என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆனில் தெளிவுபடுத்தி விட்டான். அதற்கு கீழ்நிலையுள்ள பாவத்தை தான் நாடியோருக்கு மன்னிப்பேன், நாடினால் தண்டிப்பேன், நாடினால் மன்னிப்பேன் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆனில் தெளிவுபடுத்துகிறான். இணை கற்பித்தலுக்கு மன்னிப்பே இல்லை, அதனுடைய வாசல்கள் இறுக அடைக்கப்பட்டு விட்டது என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆனில் முத்திரை பதித்து விட்டான். அந்த இணை கற்பிப்பு நம்முடைய உள்ளத்தில் இருக்கக்கூடாது. யாருடைய உள்ளத்தில், ஒரு முஸ்லிமுடைய உள்ளத்தில் ஷிர்க், அல்லாஹுக்கு இணை கற்பித்தலுடைய கொள்கை செயல்பாடுகள் இருக்குமானால் அவனுக்கு அல்லாஹ்விடத்தில் மன்னிப்பில்லை என்று இந்த மார்க்கம் தெளிவுபடுத்துகிறது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆனில் தெளிவுபடுத்துகிறான். அதுபோல ஒரு முஸ்லிமுடைய எல்லா நல்ல அறங்களும் அழித்து ஒழிக்கப்படும் என்றும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆனில் குறிப்பிடுகிறான். ஒரு முஸ்லிம் செய்கின்ற எல்லா நற்செயலும் அவன் செய்கின்ற இணை கற்பித்தலால் அழிக்கப்படும் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கூறுகிறான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆனில் குறிப்பிடுகிறான், லஇன் அஷ்ரக்த லயஹத்தன்ன அமலக வலா தகூனன்ன மினல் ஹாசிரீன், நபியே முஹம்மதே, நீர் இணை கற்பித்தால் உமது நல்லறம் அழிந்துவிடும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் யாருக்கு எச்சரிக்கை செய்கிறான்? தன்னுடைய தூதரை நோக்கி செய்கிறான். தூதரை நோக்கி, தூதரை பின்பற்ற இந்த முஸ்லிம்களை நோக்கி சொல்கிறான், நபியே முஹம்மதே, நீர் இறை கற்பித்தால் உமது நல்லறம் அழிந்துவிடும், நீங்கள் நஷ்டமடைந்தவர்களில் ஆகிவிடுவீர்கள் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆனில் குறிப்பிடுகிறான். ஒரு முஸ்லிமுடைய தொழுகை, அவனுடைய ஃபஜ்ர் தொழுகை, அவன் பேணி வந்த தொழுகை, வணக்க வழிபாடுகளுக்கு எந்த நற்செயலுக்கும் நற்கூலி வழங்கப்படாது, அது அளிக்கப்படும். அவனுடைய நோன்புகள், அவன் நோற்ற கடமையான நோன்புகள், நஃபிலான நோன்புகள், அதற்கு எந்த நன்மையும் நற்கூலி வழங்கப்படாது, அது அல்லாஹ்வினால் அழித்து ஒழிக்கப்படும். அவன் செய்த தான தர்மங்கள், அவன் செய்த உம்ரா, அவன் செய்த தன்னுடைய பொருளாதாரத்திலும் கடினமான சூழ்நிலையில் மேற்கொண்ட ஹஜ் புனித பயணம் அனைத்தையும் அல்லாஹ்வினால் அழித்து ஒழிக்கப்படும். எதற்கும் எந்த நன்மையும் நற்கூலியும் கிடையாது என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆனில் தெளிவுபடுத்தி விட்டான். நபியே முஹம்மதே, நீர் இணை கற்பித்தால் உமது நல்லறம் அழிந்துவிடும் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எச்சரிக்கை செய்கிறான். அப்ப இன்னைக்கு பார்க்கிறோம் இந்த மக்கள் மத்தியில் அந்த இணை கற்பிப்பு எப்படி ஊறி கிளைத்து கொண்டு இருக்கிறார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம். ஒரு முஸ்லிம் இடத்தில் அந்த இணை கற்பித்தல் இருந்தால் அவனுடைய நல்லறம் அழிந்துவிடும் என்று இந்த மார்க்கம் தெளிவாக எச்சரிக்கை செய்கிறது. அதே போல அவனை நரக படுகொலியில் தள்ளும் என்றும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆனில் குறிப்பிடுகிறான். அல்லாஹுக்கு யார் இந்த உலகில் இணை கற்பித்து வாழ்கிறார்களோ அவர் நிச்சயம் நரகத்தில் நிரந்தரமாக தங்க வைக்கப்படுவார்கள், கடும் வேதனைக்கு உள்ளாக்கப்படுவார்கள் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆனில் குறிப்பிடுகிறான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சூரத்து மாயிதா 72வது ஆயத் 72வது திருவசனத்தில் சொல்கிறான், மை யுஷ்ரிக பில்லாஹ் ஃபகத் ஹர்ரம அலைஹி ஜன்னah, யார் அல்லாஹ்வுக்கு இணை கற்பிப்பார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் சொர்க்கத்தை தடை செய்து விட்டான். அவர் செல்லக்கூடிய இடம் நரகம். அந்த அநீதியாளர்களுக்கு எந்த உதவியாளர்களும் இல்லை என்று குறிப்பிடுகிறார். யார் இணை கற்பிக்கிறார்களோ அவர்களுக்கு சொர்க்கம் தடை செய்யப்பட்டு விட்டது, அதனுடைய வாசல்கள் அடைக்கப்பட்டு விட்டது என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் முத்திரை பதிக்கிறார். யாராலும் திறக்கப்பட முடியாது, அவனுக்கு சொர்க்கம் தடை செய்யப்பட்டு விட்டது, அவன் சென்ற அடையக்கூடிய இடம் நரகம். அன்சார், எந்த உதவியாளர்களுக்கும் அவர்களுக்கு கிடையாது. நீ யாரையெல்லாம் நபிமார்களை, யாரையெல்லாம் அவுலியாக்கள் என்று எண்ணுகிறாயோ, உன்னை காப்பாற்றுவர் என்று சிந்திக்கிறாயா, யாருக்கும் யாரும் எந்த உதவியும் செய்ய முடியாது, நிரந்தர நரகம் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆனில் குறிப்பிடுகிறான். ஆனால் இன்றைய முஸ்லிம் அந்த இணை கற்பிப்பில் மூழ்கி திளைப்பதை பார்க்கிறோம். எத்தகைய மூழ்கி திளைக்கிறார்கள்? இணை கற்பித்தல், ஷிர்க், மூட பழக்க வழக்கங்கள் இன்று பரிணாம வளர்ச்சி அடைந்த முஸ்லிம்களுடைய வாழ்வில் உட்புகுதிருப்பதை ஒவ்வொருவரும் நாம் பார்க்கிறோமா இல்லையா? அல்லாஹை வணங்கி வழிபட வேண்டிய முஸ்லிம் இறந்த மனிதர்களுடைய சமாதிகளை வழிபடுவதை நாம் கண்கூடாக பார்க்கிறோமா இல்லையா? இறந்த மனிதர்களுடைய சமாதிகளை உயர்த்தி கட்டி
அதற்கு திருவிழா எடுப்பதும் வழிபாடு செய்வதும் அதை ஆடல் பாடல் என்று மார்க்கம் தடை செய்யப்பட்ட தீய காரியங்களை எல்லாம் நிறைவேற்றுவதை நாம் பார்க்கிறோமே இல்லையா? அல்லாஹை நம்ப வேண்டிய முஸ்லிம் தாயத்தின் தகுதிகளையும் நம்பி வாழ்வதை நாம் பார்க்கிறோமா இல்லையா? அல்லாஹை வணங்கி அவன் மீது நம்பிக்கை வைத்து வாழ வேண்டிய முஸ்லிம் ஜோசியத்தையும் சூனியத்தையும் நம்பி வாழ்கிறான் இல்லையா? இதெல்லாம் இஸ்லாம் கூறுகின்ற பெரும் பாவச் செயல். இதற்கு இஸ்லாம் கூறுகின்ற தண்டனை என்ன? நிரந்தர நரகம். அவனுக்கு எந்த ஒரு மீட்சியும் இல்லை, எந்த ஒரு மோட்சமும் இல்லை என்று இஸ்லாம் தெளிவுபடுத்துகிறது. இதைத்தான் மீண்டும் மீண்டும் மார்க்கம் வலியுறுத்துகிறது. குர்ஆனுடைய ஒட்டுமொத்த கருத்தும் லா இலாஹ இல்லல்லாஹ், அதற்கு எதிரானதான் அந்த ஷிர்க். அந்த ஷிர்க் தான் இன்று முஸ்லிம்கள் மத்தியில் ஊடுருவி இருப்பதை நாம் பார்க்கிறோம். எந்த வழியில்? இறந்த மனிதர்களை வழிபடுவதில், இறந்த மனிதர்களுடைய சமாதிகளை உயர்த்தி கட்டி வழிபாடு நடத்துவதில், விழாக்கள் கொண்டாடுவதில் அந்த ஷிர்க் தலை தோங்கி நிற்பதை நாம் கண்கூண்டா பார்க்கிறோம். இதிலிருந்து இந்த சமூகத்தை பாதுகாப்பது ஒவ்வொரு முஸ்லிமின் மீது கடமையாக இருக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதர் குறிப்பிடுகிறார்கள், சமாதி வழிபாடு, தர்கா வழிபாடு. இந்த தர்கா வழிபாடை குறித்து மார்க்கம் கடுமையாக எச்சரிக்கை செய்கிறது. இறந்த மனிதர்களை கடவுளாக கருதுவது, இறந்த மனிதர்களுடைய சமாதிகளை உயர்த்தி கட்டுவதை இந்த மார்க்கம் கடுமையாக வன்மையாக கண்டிக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதர் அதை தடை செய்கிறார்கள். நீங்கள் சஹீஹ் முஸ்லிம் என்ற ஹதீஸ் நூலில் காணலாம். 1765வது செய்தியாக ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், நஹா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஐ யுதஸல் கப்ர வ ஐ யுக்அத் அலைஹி வ அன் யுப்ன அலைஹி. கபர்கள் காரையால் பூசப்படுவதையும், அதன் மீது உட்காருவதையும், அதன் மீது கட்டிடங்களை எழுப்பப்படுவதையும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடை செய்தார்கள் என்று ஜாபிர் இப்னு அப்துல்லாஹ் அறிவிக்கிறார்கள். கபர்கள் காரையால் பூசப்படுதல், அதை உயர்த்தி கட்டுதல், அதன் மீது உட்காருவது, அதன் மீது கட்டடங்கள் எழுப்புவதெல்லாம் அல்லாஹ்வுடைய தூதர் தடை செய்கிறார்கள். அல்லாஹ்வின் தூதர் தடை செய்த செயலை இவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். மார்க்கத்துக்கு எதிராக, அல்லாஹ்வுடைய தூதருக்கு எதிராக இவர்கள் எப்படி சொர்க்கம் செல்ல முடியும்? இவருடைய மறுமை நிலை என்ன என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். இது சமூகத்தில் ஏற்பட்டுள்ள தீய விளைவு. இது சமூகத்தை முற்றிலும் அழித்து ஒழிக்கக்கூடிய, நரக நெருப்புக்கு கொண்டு செல்லக்கூடிய தீய செயலாக இருக்கிறது. இஸ்லாம் இதை கடுமையாக கண்டிக்கிறது. கபர் வழிபாடு, தர்கா வழிபாட்டை அல்லாஹ்வுடைய தூதர் கடுமையாக கண்டிக்கிறார்கள், அதை தடை செய்கிறார்கள். அதே போல அல்லாஹ்வுடைய தூதர் குறிப்பிடுகின்ற வார்த்தை, மன்னரைகள் மன்னரைகளாகவே பார்க்கப்பட வேண்டும். அது புனிதம் இடமாகவோ பள்ளி வாசல்களோ அது பார்க்கப்படக்கூடாது என்று அல்லாஹ்வுடைய தூதர் குறிப்பிடுகிறார்கள். இஸ்லாம் அதைத்தான் நமக்கு தெளிவுபடுத்துகிறது. நமக்கு முன் வாழ்ந்த சமூகமான பனி இஸ்ராயீல் சமூகம், யூதர்கள் கல்லறைகளை, மரணித்த மனிதர்கள் மீது சமாதிகளை உயர்த்தி கட்டி, கபர்களை உயர்த்தி எழுப்பி அதை வழிபாட்டு தலமாக மாற்றினார்கள். எனவேதான் இஸ்லாம் அவர்களை ஷிர்காக, இணை வைப்பு கொள்கையில் இருப்பதாக கடுமையாக குற்றம் சாட்டுகிறது. யூதர்கள் எத்தகைய நல்லடியார்களுக்கு கபரை எழுப்பினார்கள்? நபி மூசா அலைஹிஸ்ஸலாம், நபி ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம், நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம், நபி அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் போன்ற நபிமார்களுக்கு கபர்களை உயர்த்தி கட்டினார்கள், அதை வழிபாட்டு தலமாக மாற்றினார்கள். எனவேதான் இஸ்லாம் அவர்களை கடுமையாக கண்டிக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதர் அதை கடுமையாக எச்சரிக்கை செய்கிறார்கள். என்னுடைய சமூகத்தில் இத்தகைய தீய செயல் நிறைவேறக்கூடாது என்று தன்னுடைய மரண தருவாயில் எச்சரித்து விட்டு சென்றார்கள் என்பதை நாம் ஹதீஸின் வாயிலாக பார்க்கிறோம். அல்லாஹ்வுடைய தூதருடைய மரண தருவாய். அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு நபியாக மட்டும் இந்த உலகில் வாழவில்லை. பரந்த விரிந்த அரபு பிரதேச, அரபு பேரரசராகவே இந்த உலகில் வாழ்ந்து ஒரு பேரரசராகவே இந்த உலகில் மரணித்தார்கள். அல்லாஹ்வுடைய தூதருக்கு மரண நேரம் மக்கள் எல்லாம் சூழ்ந்திருக்கிறார்கள். இந்த செய்தி சஹீஹ் புகாரி 436வது செய்தி. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் மரண வேளையின் போது கடுமையான மூச்சு திணறல் ஏற்பட்டது. தன்னுடைய கம்பிளியாலான போர்வையை தன்னுடைய முகத்தில் போர்த்தி கொண்டிருந்தார்கள். கடுமையான மூச்சு திணறல் ஏற்படும் போது அல்லாஹ்வுடைய தூதர் அந்த போர்வையை விலக்கினார்கள். இதே நிலையில் தன்னை சூழ்ந்திருந்த மக்களை நோக்கி எச்சரிக்கை செய்தார்கள், லஅனத்துல்லாஹி அலல் யஹூத் வ நஸாரா, அல்லாஹ் யூதர்களையும் கிறிஸ்தவர்களையும் நமக்கு முன் வாழ்ந்த சமூகமான பனி இஸ்ராயல் மக்களை நாசப்படுத்துவானாக. இத்தஹது குபூரன் அன்பியாகும் மசாஜிதா, அவர்கள் தங்களுடைய நபி
நபிமார்களுடைய அடக்கத்தலங்களை வணங்குமிடமாக மாற்றினார்கள் என்றார்கள். இதை குறித்து நான் உங்களுக்கு எச்சரிக்கை செய்கிறேன் என்றார்கள். எத்தகைய எச்சரிக்கை? நபிமார்களுடைய அடக்க தலங்களை வணங்கும் இடமாக மாற்றினார்கள். அவர்கள் மீது அல்லாஹ்வுடைய சாபம் உண்டாகட்டும், அதை குறித்து நான் உங்களுக்கு எச்சரிக்கை செய்கிறேன் என்று தன்னுடைய மரண தருவாயில் செய்த எச்சரிக்கையை நாம் ஏற்று வாழ்கிறோமா? இல்லை உருசு, ஹத்தம், பாத்தியா, கந்தூரி என்று கோலாகலமான தீய அரங்கேற்ற செயல்களில் ஈடுபடுகிறோமா என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் மரண தருவாயை எச்சரித்து விட்டு சென்றார்கள். அல்லாஹ் யூதர்களையும் நஸ்ராக்களையும் அழித்து நாசமாக்குவானாக. தன்னுடைய நபிமார்களுடைய கபர்களை உயர்த்தி கட்டி வழிபாட்டு தலமாக்கினார்கள், திருவிழாக்கள் கொண்டாடினார்கள். அதை விட்டு நான் உங்களை எச்சரிக்கை செய்கிறேன் என்று கூறிவிட்டு சென்றார்கள். ஆனால் நம்முடைய சமூகத்தின் நிலை என்ன? அல்லாஹ்வுடைய தூதருடைய கூற்றை முதுகுக்கு பின்னால் தூக்கி எறிந்து இறந்த மனிதருடைய சமாதியை உயர்த்தி கட்டி அதற்கு சந்தனத்தை பூத்தி ஹத்தம், பாத்தியா, உருச, கந்தூரி என்ற தீய செயலில் நாச செயலில் ஈடுபடுவதை காண்கிறோமா இல்லையா? இவர்கள் எப்படி நேர்வழி அடைய முடியும்? அல்லாஹ்வுக்கு இணை கற்பித்தலை கண்கூடாக பார்க்கிறோமா இல்லையா? இந்த சமூகம் எங்கே சென்று கொண்டிருப்பது என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். இந்த சமூகம் தீய செயல் ஒரு மனிதன் தனிப்பட்ட முறையில் செய்கின்ற தீய செயல் அல்ல, ஒட்டுமொத்த சமூகத்தையும் நரக நெருப்புக்கு அழைத்து செல்கின்ற தீய செயல் கபர் வழிபாடு, தர்கா வழிபாடு. அது முற்றிலும் துடைத்து ஒழித்து எறியப்பட வேண்டும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் எச்சரிக்கை செய்தார்கள். அதேபோல் அல்லாஹ்வுடைய தூதருடைய மரண தருவாயை குறித்து அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதருடைய அடக்கத்தலமும் எங்கோ வணங்கும் இடமாக மாற்றப்படுமா என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஞ்சினார்கள். அல்லாஹ்விடத்தில் இதை குறித்து துஆ செய்தார்கள். அல்லாஹ்விடத்தில் அல்லாஹ்வுடைய தூதரை பிரார்த்தனை புரிந்தார்கள். அல்லாஹ்வே, என்னுடைய கபரை, மண்ணறையை வழிபாட்டு தலமாக ஆக்கிவிடாதே, அதிலிருந்து உன்னிடத்தில் நான் பாதுகாப்பு கோருகிறேன் என்று அல்லாஹ்வுடைய தூதர் பாதுகாப்பு கோரினார்கள். சஹீஹ் புகாரில் வரக்கூடிய செய்தி நீங்கள் மேலும் பார்க்கலாம். அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதருடைய கபரும் எங்கே வணக்க ஸ்தலமாக மாற்றப்படுமோ என்று சஹாபாக்கள் அஞ்சினார்கள். இல்லை என்றால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கபரை மக்கள் பார்க்கும்படி கண்ணுக்கு வெளியே அமைத்திருப்பார்கள். அல்லாஹ்வுடைய தூதருடைய கபரும் வணங்கும் இடமாக ஆக்கப்படுமோ, திருவிழாக்கள் கொண்டாடப்படுமோ, விழாக்கள் கொண்டாடப்படுமோ என்று அஞ்சினார்கள். எனவே அல்லாஹ்வுடைய தூதருடைய கபரையும் மறைத்து வைத்தார்கள் என்று அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு குறிப்பிட்டார்கள். அல்லாஹ்வுடைய தூதருடைய கபருக்கும் இந்த நிலை ஏற்பட்டு விடுமோ என்று அல்லாஹ்வுடைய தூதர் அஞ்சினார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் அதை விட்டு பாதுகாப்பு தேடினார்கள். ஆனால் சமூகத்தின் நிலை என்ன? இறந்த மனிதர்களை அல்லாஹ்வை வணங்க வேண்டிய முஸ்லிம் இறந்த மனிதருடைய கபரை வணங்கக்கூடிய கீழ்த்தரமான செயலை செய்வதை பார்க்கிறோமா இல்லையா? செத்த மனிதனை, சமாதிகளை வழிபடுவது, வணங்குவது இஸ்லாம் கடுமையாக கண்டிக்கிறது, தண்டிக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதர் தன்னுடைய மரண தருவாயில் எச்சரித்ததை இந்த மார்க்கம் தெளிவுபடுத்துகிறதையும் நாம் பார்க்கிறோம். இதைத்தான் இஸ்லாம் ஷிர்க் என்று குறிப்பிடுகிறது. இல்லை இல்லை சரி. இப்படி மரண தருவாயில் அல்லாஹ்வுடைய தூதர் எந்த செயலை செய்யக்கூடாது என்று கூறினார்களோ, எச்சரித்தார்களோ, அந்த செயலை தர்கா வழிபாடு என்று கூறிக்கொண்டு இறந்த மனிதனுடைய சமாதியை உயர்த்த கட்டி வழிபடுவதும் வழிபாடு நடத்துவதும் இந்த மார்க்கம் தடை செய்கிறது, முற்றிலும் அழித்து ஒழிக்கிறது. இது நரகத்துடைய பாதை என்று முத்திரை பதிக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதர் குறிப்பிட்ட செய்தியை நாம் பார்க்கிறோம். இதுபோல தீய செயல்கள் நம்முடைய சமூகத்தில் கண்டால் நாம் என்ன செய்வது? அதை இஸ்லாம் தெளிவாக நமக்கு தெளிவுபடுத்துகிறது. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், சஹீஹ் முஸ்லிம் 186வது செய்தி. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், உங்களில் ஒருவர் மார்க்கத்துக்கு, இஸ்லாமிய மார்க்கத்துக்கு முரணான ஒரு தீய செயலை கண்டால் கையால் தடுங்கள் என்றார்கள்.
அல்லாஹ்வுடைய மார்க்கத்துக்கு முரணாக, அல்லாஹ்வுடைய ஏகத்துவ கொள்கை தௌஹீத் லா இலாஹ இல்லல்லாஹுக்கு கொள்கைக்கு எதிராக ஒரு முஸ்லிம் தீய செயலை செய்வதை கண்டால், கபர் வழிபாடு நடத்துவதை கண்டால், தர்காக்கள் விழாக்கள் எடுப்பதை கண்டால், இஸ்லாம் என்ன சொல்கிறது? ஒரு தீமையை கண்டால் கையால் தடுங்கள் என்று எச்சரிக்கை செய்கிறது. கையால் தடுக்கப்பட வேண்டும். அது இல்லை என்றால் அதற்கு நீங்கள் சக்தி பெறவில்லை என்றால் வாயால் சொல்லுங்கள் என்கின்றது. எனவே தான் வாயால் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். எத்தகைய தீய செயல், மார்க்கத்துக்கு முரணான தீய செயலை செய்யும் போது கையால் தடுக்கக்கூடிய சக்தி நீங்கள் பெற்றால் கையால் தடுங்கள், இல்லை என்றால் வாயால் சொல்லுங்கள். அதுவும் முடியவில்லை என்றால் உள்ளத்தால் வெறுத்து ஒதுங்கி விடுங்கள். இதுதான் ஈமானின் கடைசி நிலை என்று அல்லாஹ்வுடைய தூதர் குறிப்பிடுகிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் குறிப்பிட்ட அந்த நபிமொழியை உங்களுக்கு எச்சரிக்கிறேன், உங்களுக்கு எடுத்துரைக்கிறேன். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆனில் இத்தகைய தீயோர்களை குறித்து எச்சரிக்கை செய்கிறான். அல்லாஹ்வுக்கு இணை கற்பித்து கபர்களை வணங்கக்கூடியவர்கள், அல்லாஹ்வுக்கு இணை கற்பித்து தாயத்து தோசியம் நம்பிக்கை வைக்கக்கூடியவர்கள் அனைவரையும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ்வுக்கு இணை கற்பிக்கக்கூடிய முஸ்ரிக்குகள், ஷிர்க்குவாதிகளை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆனில் எச்சரிக்கை செய்கிறான். ஃபத்தகுன் நாரல்லதி வகூதுஹ அன்னாஸ் வல் ஹிஜாரத், நரக நெருப்புக்கு நீங்கள் அஞ்சுங்கள். வகூதுஹ அன்னாஸ் வல் ஹிஜாரத், அதனுடைய எரிபொருள் மனிதர்களும் எரிகற்களும் ஆகும். இதை கொண்டுதான் நரக நெருப்பு உருவாக்கப்பட்டுள்ளது. அதில் தான் மனிதர்களை நான் வேதனை செய்வேன் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆனில் சொல்கிறான். ஃபத்தகுன் நாரல்லதி, நரக நெருப்புக்கு நீங்கள் அஞ்சுங்கள். வகூதுஹ அன்னாஸ் வல் ஹிஜாரத், தீய மனிதர்களும் எரிகற்களும் தான் அதனுடைய எரிபொருட்கள். அதை கொண்டு உங்களை வேதனை செய்வேன் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆனில் எச்சரிக்கை செய்கிறோம். யார் அல்லாஹ்வுக்கு இணை கற்பித்து வாழ்கிறார்களோ நிச்சயம் அவர் நரக நெருப்பில் தங்க வைக்கப்படுவார் என்று மார்க்கம் குறிப்பிடுகிறது. தர்கா வழிபாடு என்பது தீய செயல், அல்லாஹ்வுக்கு இணை கற்பிக்கக்கூடிய மிக மட்டகரமான செயல். இஸ்லாம் கடுமையாக கண்டிக்கிறது, அதை குறித்து எச்சரிக்கை செய்கிறது. அல்லாஹ்வுடைய தூதர் தன்னுடைய மரண தருவாயில் எச்சரித்து விட்ட செய்தி செயல். நபிமார்களுடைய அடக்க தலங்களை வணங்கும் இடமாக ஆக்கியவர்கள் மீது அல்லாஹ்வுடைய சாபம் உண்டாகட்டும் என்று எச்சரித்தார்கள். அதே போல செயல் நாம் செய்வதை நாம் பார்க்கிறோம். முஸ்லிம்களுடைய பெரும்பான்மை மக்களுடைய செயல் என்ன? இறந்த மனிதர்களை வணங்குவது, வழிபாடு நடத்துவது, பிரார்த்தனை புரிவது, ஆதரவு வைப்பது, இது எல்லாம் மார்க்கம் ஷிர்க் என்று குறிப்பிடுகிறது. இந்த தீய செயல் சமூகம் பாதுகாக்கப்பட வேண்டும். அப்போதுதான் நாம் அல்லாஹ்விடத்தில் அல்லாஹ்விடத்தில் நல்ல அடியார்களாக, நல்ல முஸ்லிம்களாக இந்த உலகில் வாழ வேண்டும். இத்தகைய தீய செயல்களை தண்டிக்கவரமாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆனுடைய வசனங்கள் இப்படி விவரிக்கிறான். அத்தகைய தீய செயலிருந்து விலகக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்மை ஆக்கியருள்வானாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.